என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இன்று நான் சொல்கின்ற விஷயத்தை நீ கவனமாக கேட்டு இந்த அம்மாவினுடைய வாக்கினை நீ கேள். உன்னுடைய இல்லத்தின் வாசலுக்கு வருகின்ற ஒருவர், அதுவும் தினமும் வருகின்ற ஒருவர், உன் இல்லத்தில் இருக்கின்றவர்களுக்கு சாபமிட்டு செல்கின்றார். இவர் எதற்காக உன் இல்லம் தேடி வருகின்றார், என்ன காரணத்திற்காக அவர் சாபமிடுகின்றார் என்பதனை நிச்சயமாக நீ இன்று தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எப்பொழுதுமே நாம் இல்லத்திற்குள் இருக்கும் பொழுது நாம் பாதுகாப்பாக இருப்பதாக உணர்கின்றோம். ஆனால் வெளியில் நடப்பது என்னவென்று நம்மால் அறிந்து கொள்ள விரும்புவதில்லை. நம்மை சுற்றி என்ன விஷயம் நடக்கின்றது என்று நாம் தெரிந்து கொள்ள நினைப்பதில்லை. அப்படித்தான் உன்னுடைய வாழ்க்கையிலும் நீ சந்தித்த பல விஷயங்கள் இத்தனை நாளும் உன்னை பெரிதாக பாதிக்கவில்லை. அதனாலேயே என்னவோ நீ சுற்றி நடக்கின்ற எதையும் பெரியதாக கண்டு கொள்வதில்லை. நான் சொல்கின்ற இந்த ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் பல நாட்களாகவே நடந்து கொண்டு இருக்கின்றது. உன்னுடைய இல்லத்திற்கு வெளியே ஒருவர் அடிக்கடி வருகின்றார். வருவதோடு மட்டுமல்லாமல் தேவையில்லாத விஷயங்களை பற்றி பேசி உன்னுடைய இல்லத்திற்கு அவர் சாபமிட்டு செல்கின்றார். அப்பேற்பட்ட செயலை செய்யக்கூடிய ஒருவரை நீ நிச்சயமாக இன்று என் மூலமாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். ஏனென்றால் என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையானது உன்னுடைய ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் ஏற்கனவே உன்னிடத்தில் இருந்து பறித்தது. அதை வருவதற்கு நீ பட்ட கஷ்டங்கள் என்னவென்று எனக்கு நன்றாக தெரியும். அதனால் இனிமேலும் இப்படி ஒரு நிலைமை வந்துவிடக்கூடாது என்பதில் நீ எந்த அளவிற்கு கவனமாக இருக்கின்றாயோ அந்த அளவிற்கு கவனத்தோடு இருந்து இனி உன் வாழ்க்கை கொடுக்கக்கூடிய வெற்றியை மட்டுமே இருந்துவிட்டது என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க போவதை நீ தெளிவாக பெற்றுக்கொள்வாய். அதனால் இந்த தாயானவள் எந்த விஷயத்தை கொடுத்தாலும் நீ கவனத்தோடு கேள். அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் நடந்தது, இனி நடக்கப் போவதும் நடந்து கொண்டிருப்பதும் என்னவென்று உனக்கு புரிய வரும். உன்னால் எல்லா விஷயங்களையும் சரியாக கணிக்க முடியாமல் போகலாம். ஆனால் இப்படித்தான் என்கின்ற ஒரு சிறு விஷயமாவது உன் மனதிற்குள் தோன்றும். ஒரு சில அறிகுறிகள் நிச்சயமாக உனக்கு தோன்றும். அதையெல்லாம் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்களை என்னவென்று தெரிந்து கொண்டு நீ சர்வ நிச்சயமான வாழ்க்கையை இனிமேல் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அம்மா உன் முன்னால் எடுத்து வைக்கின்ற இந்த செயலை உன் வாழ்க்கையில் தினமும் நடக்கின்றதா இல்லை என்கின்ற சந்தேகம் உன் வாழ்க்கையில் தினமும் நடக்கின்றதா என்ற சந்தேகம் உனக்கு வருகின்றது. அப்படியானால் இன்று இரவு உன் இல்லத்தின் வாசலுக்கு நீ வந்து வெளியில் நின்று பார். இரவு நேரத்தில் ஒரு பெண் உன் இல்லத்தை கடந்து செல்கின்றாள். ஆனால் அவள் வாயில் முணுமுணுத்து கொண்டே செல்கின்றாள். அதுவும் குறிப்பாக உன் இல்லத்தை திரும்பி பார்த்து முணுமுணுப்போடு இவள் செல்கின்றாள் என்றால் நீ உடனே தெரிந்து கொள்ள வேண்டாமாம், இவர்கள் மனதில் நல்ல எண்ணங்கள் இல்லை என்று. என் பிள்ளையே, இந்த அம்மா உனக்கு தெளிவாக சொல்வதை நீ செவி கொடுத்து கேள். என் செல்ல குழந்தையே, தினமும் இரவு நேரம், அதாவது மாலை 6 மணி தாண்டியதுமே 6 மணியிலிருந்து இரவு 9 மணிக்குள்ளாக உன்னுடைய இல்லத்தை கடந்து செல்கின்ற ஒரு பெண், அவள் ஒரு நிமிடம் நின்று இவர்கள் எல்லாம் நன்றாகவா இருக்கப் போகின்றார்கள், இவர்கள் குடும்பமே அழிந்துவிடும் என்கின்ற வார்த்தைகளை உன் இல்லத்தை பார்த்து சொல்லிவிட்டு செல்கின்றார்கள். அப்படி உன் அம்மா உன் வாசலுக்கு இத்தனை நாளாகவே காவலாக நின்று கொண்டுதான் இருக்கின்றேன். தொடர்ச்சியாக நானும் இதனை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். அவர்கள் வார்த்தைகளை அப்படியே அவர்களிடத்தில் அனுப்பி கொண்டும் இருக்கின்றேன். ஏனென்றால் சாபமிடுவது என்பது உன் குடும்பத்திற்கு சேர்ந்து விட்டது என்றால் சொன்ன வார்த்தைகள் பலித்துவிடக் கூடாது அல்லவா?
அந்த அளவிற்கு அவர்கள் பக்கம் நியாயம் இருந்தால் அவர்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் இது போன்ற ஒரு சூழ்நிலை நடந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த அம்மா கவனத்தோடு அத்தனையும் நான் செய்ய துணிந்து நிற்கும் பொழுதுதான் உன்னுடைய இல்லத்தில் இது போன்ற ஒரு சம்பவம் ஏதேனும் இவர்களின் மனதை காயப்படுத்தும்படி நடந்திருக்கின்றதா? தேவையில்லாமல் எதற்காக இவர்கள் இப்படி பேச வேண்டும் என்று நான் யோசித்த பொழுதுதான் உன் அம்மா நான் கண்டு கொண்டேன். இவர்கள் குடும்பத்திற்கும் உனக்கும் பல காலமாக பிரச்சனைகள் இருந்து வருகின்றது. அவர்கள் இல்லத்தில் நடந்த ஏதோ ஒரு கஷ்டத்திற்கு உன்னுடைய குடும்பத்தில் உள்ள ஒருவர் காரணமாக இருந்திருக்கின்றார். ஆனாலும் உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் பக்கம் நியாயம் இருந்தாலும் இழப்பு அவர்களுக்குத்தானே. அதனால் அதை நினைத்து நினைத்து அவர்கள் மனம் வருந்தி கொண்டிருக்கின்றார்கள். உன் இல்லத்தை தேடி வந்து விட வேண்டும் என்றே உன் குடும்பத்தை பற்றி தரக்குறைவான வார்த்தைகளை பேசி சாபம் விட்டு செல்கின்றார்கள். சரி என் பிள்ளை, நாம் என்னதான் செய்யலாம் என்று யோசிக்கின்றாய்? நடந்த விஷயத்தை அப்படியே முடித்து விடாமல் மேலும் மேலும் நினைத்து நமக்கு சாபமிடுவதற்கு என்ன காரணம் என்று நீ யோசிக்கின்றாய் அல்லவா? எதுவாக இருந்தாலும் முதலில் இவர்களுக்கு ஒரு முடிவை கட்ட வேண்டும். அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்றாவது ஒரு நாள் இவர்கள் அப்படி பேசும் பொழுது நீ அதை கேட்டுவிட்டாய். ஆனால் ஒரு நிமிடம் நின்று அவர்களோடு பேச முயற்சி செய். உன் வார்த்தைகள் அவர்களின் மனதிற்கு ஆறுதலை கொடுக்கலாம். இவர்கள் பேசியது தெரிந்தது போல நீ பேசக்கூடாது. சாதாரணமாக அவர்களை நலம் விசாரித்து அவர்களின் மீது அக்கறை கொண்டது போல ஒரு முறை பேசிப்பார். நிச்சயமாக ஒருவரினுடைய ஆறுதல் இன்னொருவரின் மனதை மாற்றும் என்பது உண்மைதானே? ஒருவேளை அவரவர்களின் மனதிற்குள் அடங்காமல் இருக்கின்ற இந்த கோபம் நீர் பேசுகின்ற ஒரு ஆறுதல் வார்த்தைகளினால் அப்படியே குறைந்து போவதற்கும் வாய்ப்புகள் அதிகம் இல்லையப்பா. இவர்கள் எல்லாம் பேசுவதற்கு தகுதியானவர்கள் அல்ல என்று நீ சொல்வாயானால் இதனை அப்படியே விட்டுவிடும். உன் அம்மா நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் செய்கின்றேன். அவர்களின் மனதிற்குள் இருக்கின்ற நேர்மறையான எண்ணங்களை வெளியே கொண்டு வர வேண்டும். இரண்டுமே அவர்களுக்கு இருக்கத்தான் செய்கின்றது. ஆனால் எதிர்மறை எண்ணங்களை அதிகமாக கொண்டு நேர்மறை எண்ணங்களை அவர்கள் மறைத்து வைத்திருக்கின்றார்கள். அதனை நிச்சயமாக வெளிக்கொண்டுதான் வர வேண்டும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த அம்மா நான் அதை செய்கின்றேன். என் குழந்தை, நீ அதனால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் கருத்தில் கொண்டு தேவையில்லாமல் உன்னுடைய மனதிற்குள் நீ வேதனையை வளர்த்து கொள்ளாதே. இதுவெல்லாம் தெரியாமல் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் உன் அம்மா நான் உன்னிடத்தில் சொல்வேனே தவிர மற்றபடி உன்னை காயப்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணம் எல்லாம் இந்த தாயானவளுக்கு ஒரு நாளும் கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள். உனக்கு ஒருவரால் ஒரு சாபம் வருகின்றது என்றால் அது உன்னை பாதிக்காது, உன்னுடைய சந்ததிகளை தான் பாதிக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றென்றைக்குமே உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.